மேக்கிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாகவே படிச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க் பில்லர்ஸ் வந்து 5 பில்லர்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அந்த பில்லர் வந்து டோட்டலி 24 சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். கிளப் ஆக்டிவிட்டீஸில் ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் 4 கிடைக்கும். அப்புறம் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து 8 சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் அனாலிசிஸ். Center for Learning and Teaching includes skills on academic and learning analysis. CLT பில்லரில் வந்துட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸில் ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் கோர்ஸ் பண்ணுறாங்க. லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸில் 8+ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், அப்புறம் அனாலிசிஸ் ஆன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். IBM அந்த மாதிரி IIT அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர் சப்ஜெக்ட்ஸில் வந்து கோடிங்ஸ் அண்ட் ஸ்கில்ஸில் பேசிக் கிராஃபிக் டிசைன், 3D எலிமெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ப்ளஸ் ஏரியாஸில் 14+ ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபிஸில் பண்ணியிருக்கேன். அகாடமிக்கில் வந்துட்டு 8.0 CGPA வச்சுருக்கேன். CLT பில்லர்லேருந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. சர்டிஃபிகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். அப்படி போகும்போது ஒரு இடத்துல நம்ம போய் எப்படி இருக்கணும், அந்த இடத்துல அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது போக வந்துட்டு ஒருத்தங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக ஒரு ஒர்க் வந்துட்டு எப்படியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதாகட்டும், டாக்குமெண்ட் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே நாங்கள் பேசிக்கிறது நாங்கள் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு SRA வந்துட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் டிசைன் திங்கிங் பற்றி என் ஸ்கூலுக்கு போய் நான் புக் லேர்ன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி என்னன்னே தெரியாது. ஸோ நாங்கள் போய் சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுத்தது தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க் பில்லர்ஸ் வந்து 5 பில்லர்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அந்த பில்லர் வந்து டோட்டலி 24 சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். கிளப் ஆக்டிவிட்டீஸில் ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் 4 கிடைக்கும். அப்புறம் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து 8 சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் அனாலிசிஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதர் ஆக்டிவிட்டீஸில் CGPA 8.0 வச்சுருக்கேன். சென்டர் ஃபார் இது வந்து சர்டிஃபிகேஷன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். மேம்